சொன்னா கள்ள குடிச்சு 49 செத்து போட்டான். நீ 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 வண்டி புறான காப்பு கட்டிக்கிற நட்சேக்கிட்டு அவருக்கு கங்கணம் கட்டிட்டாரு. எங்க போனா விட மாட்டேன். இனிமே எந்த பப்புனாசார் வந்தாலும் எந்த கதையிலையும் நீ அடிக்கூடாது.
நச்சுது இது கோவத்து முன்னாடி நீ செத்தா கூட பரவாயில்ல. ஏய் நீ கொலை வச்சு உள்ள போடுவ நீங்க ஊர் சோறு சொல்ல முடியாது ஜெயில கறி தான் நிறுவனம் சொல்லிட்டா என்ன ஊர் சோறு வேணுமா ஜெயில கறி வேணுமா அச்சா ஊர் சோறா கறி சோறு ஊர் சோறு. ஐயோ டேய் இல்ல. டேய் ஐயா வரீங்களா? ஏய் இல்ல அச்சி வா சின்ன புள்ளப்பா. யாரு எந்த காவலால் வெளியே வந்தாலும் அடிக்கூடாது பயம் இந்த நேரம் யாருக்கு? யாரு உனக்கு தான் எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது ஏய் நான் யாரு எப்பர் பட்டவே? ஏய் நீ யாரானா அடி போய் அடியா அடியா ஏய் இங்க அடியா இப்ப அடியா அடி இல்ல வர மாதிரி பாண்ட பாடி தப்பு தானே. நான் என்ன பண்ண தப்பு என்ன பாடி பாண்டா? கரெக்டா பாடு. என்ன பாட்டு? செத்து போட்டு வச்சான் போட்டு தூரம் பச்சை மிளகா வாயில வச்சா காரம் சுராங்கண்ணி கம்மல் கண்ணப்பா மல்லு உன் வாயிலையும் வாயப்பூ அது ஏன் நித்தி சொல்றேன்? வாயப்பூ என் வாயில என்ன வாயப்பூ? ஏன் எனக்கு சமைச்சு சாப்பிட தெரியாதா? நீ சமைச்சு சாப்பிட்டியா பாட்டு எழுதணும் நான் எப்படியாலும் பாடுவேன் ஏய் சுவர்ஷா, நீ நல்லா பாடுப்பா. யார் பாடு ஏய் அவரு என்ன என்ன பாடுன்றாரு எல்லாம் பாடி பாடு. சரி அவர் சொன்னதுக்காக நீ அடி போதா மத்த அடி அடி மாட்டேன். சும்மா கையில எடுத்து பயம் ஏய் ராஜன் நாயகன்னா பயம் நாயகனா? அடி 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 நானும் பாவம் ஒன்னும் அப்படிதான் அம்மானு கட்டடி வச்சுக்கிறான் நான் பூச்சி நான் கடையில காட்டு விட்டு வர போட்டாதான் அடிப்பார்கள் பிறந்தவர்கள் நாய்கள். அடி வாங்குவதற்காக பிறந்தவர்கள் நீங்கள். கேரக்டர் நாய்கள். இருக்குன்னு வந்தா பகலன்னு வரும் ஏனிக்கு ஒரு காலம் வந்தா பூனி ஒரு காலம் வரும் மொத்த நீ சக்திக்காங்க சம்பந்தம் போட்டாலும் நீ சேவாசா அன்னைக்கு மாட்டலாம் கும்பிடுவேன் நினைச்சுக்கோ அன்னைக்கு நினைச்சுக்கோ முதல்ல நீ எப்படி வரியா? தாடி போடாதியா ஏய் நீ வந்து அவங்கடா போடா. அதான் பாரு போடா. கிழக்கிழந்த சொத்தாக்கி திங்கு, கிழக்கிழந்த சந்தோஷம் தாங்கு. கிழக்கிழந்த சொத்தாக்கி திங்கு, விடிய காத்தாலே பள்ளிக்கூட விளக்கணே உன்னுடைய நினைப்பிலே. விடிய காத்தாலே பள்ளிக்கூட விளக்கணே அதென்ன சாதத்தியாடா? அட பாவி. அடிச்சு அடிக்கினா ஒரு மரியாதை தேவையில்ல. நான் மணி தட்டு ஒரு தட்டு போறேன். நல்லவனா சாகுறானா பாய் பாய் அம்மா உன்னை பான் பண்றானே வரண்டே போடா ஏய் வரா. வரண்டே போடா ஏய் வரா. ஏய் வரண்டே போடா வரா. வரண்டே போடா வயிற்று சோத்துனா பீத்து போடா. சோத்துனா பரோட்டா மாவு பயிர் குடியா யார் மயில? யார் மயில? ஏய் சிக் போய் போய் அதெல்லாம் எழுதிக்கிறேன் அவங்க அப்படித்தான் அடிப்பாங்க. என்னப்பா ஏன்? அடிக்கிறேன் படிக்கிறேன். வெளியிட்டு வேற டிபார்ட்மெண்ட் சொல்றீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க மாப்பு தானே நோந்து
என்னப்பா? தங்க நோவுது. துட்டுமா துட்டு என்னப்பா? துட்டுமா துட்டு இப்படி துட்டு வா. கெட்ட துட்டு. கடிகாரி மேட்ச் வந்துக்குது. இல்ல போச்சு டேய், என்னப்படாவா? எங்க அம்மா திட்டம் யாரு எக்ஸ்பைர் பண்ணி முடிக்கலாம். சரி, யார் அடிக்கிறாங்க? உங்க அம்மா சிரிக்கிறா. ஒரு நேரத்துக்கு தெரியாம போச்சாப்பா. யார் விட்டுட்டு வாங்கிட்டேன். பொண்ணு யார் அடிக்கிறாங்களா? அவங்க அம்மா சிரிக்கு. அவங்க அப்பா அவங்க அப்பா புடிக்க. ஆய மோகினி என்னது சிரிப்ப? வந்தனா கம்முனு பேசணும். என்னது சிரிக்கிறாங்க? சிரிக்காதீங்க, அசிங்கமா இருக்குது. ஏன்? வாய் மணி மாதிரி சிரிக்குது. இந்த டாக்டர் சிரிச்சிப்பா. அங்க அடிச்சிட்டீடா. என்னாச்சா? இருக்கிற கவுச்சிருக்கு. அதேதான். ஏய் இது ரத்னாபுரி கோட்டையிலே ஏய். எங்கள் கீழில் இல்லாமல் எத்தனை புரியும்? போலீஸ் பண்ண ரத்னாபுரி கோட்டை ரத்னாபுரி கோட்டை. கோட்டை கோட்டை. கோட்டை. கோட்டை ஏய். கோட்டைக்குரிய ஆ. நானுமே அண்ணாவா ஆ. பாதாமி மேலாவி என்று சொல்லுகிறேன். ஆமா. இருவரை சேர்ந்து சிறப்பாக செய்கிறார். ஆ. எங்கள் கீழினை யார் கிடையாது. யாரும் இருக்க கூடாது. ஆமா. இந்த வாதியம் நெருங்கி காணவில்லை. எங்கு சென்றாலும் தெரியவில்லை. ஏய், ஆ. இந்த வாதியம் எங்க முன்னோர்கள் என்ன ஒரு கருத்தமில்லை. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல சாமி. அநியாய அக்கிரமம் பண்ணதான் வாழ்வாங்க. நேர்மைக்கு பாடு வரலாம், சீக்கிரம் போய் சேர்த்துருவாங்க. ஏன் சொல்றேன்? ஐயா குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க. கேட்கறவங்க கேட்கலாம். ஏலாம் சார். ஆமாண்டா, நான் சோலாப்பூர் ஜமீன்தார் வந்துட்டேன். நீ சொன்னதுக்கு ஊமட்டேன். சரி விடு. ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க. சரி. வாங்கினது 10,000 திருப்பி கொடுத்துட்டு கம்மியாச்சு இன்னும் துட்டு கட்டுறான். நான் லூசாவே. லூசு மேட்டை கேட்கறான். லூசாவே. லூசு மேட்டை எத்த படிச்ச பிறகு திருப்பி கேட்பானா? லூசு மேட்டையா கேட்கறான். ஏண்டா? ஏய், வாங்கி துட்டு கொடுத்த பிறகு திருப்பி கேட்கறாங்க. அவன் குடிச்சு அப்புறம் யாச்சு கேட்பாங்களா? யார் குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கேட்டுங்க. அதுவும் வட்டிக்கு தான் தருவேன். சைலன்ஸ். நான் அமைதியா இருக்கேன். யார் இருக்கிறாங்க அமைதியா இருக்கேன். மனுஷன் நாய் மாதிரி கட்டுறாப்ல இருந்தாங்க. யார் நாயா? நான் நாயா? நீ பேசி நான் வந்து வாங்கி ஏய், வாங்கன படிச்சு குடிச்சு அப்புறம் யாச்சு கேட்பாங்களா? ஏங்க குடும்ப செலவு கேட்டு ஒரு 10,000 வட்டி தான் தரும் மாதிரி கம்மி வட்டி. எவ்வளோ? 110 ரூபாய். நூத்துக்கு? 10 ரூபாய். அவன் நல்லா போறல பாதியில போய் மாட்டி சாவானே. நான் தாமஸ் தட்டு வச்சு வந்து வாங்கிக்கிறேன். நம்ம அர்ஜுன் கேக்குறான். போய் சைலன்ஸ். நம்ம அர்ஜுன் கேக்குறான். ஆமா. அவன் போய் பரிசு வாங்குறாங்க. அதனால? 110 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஆச்சு. பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு. ரெண்டு. ஐயா நீ அசலே போனாலும் கூட வட்டி வட்டி வாரம் கொடுத்துருந்தாருங்க. யார் அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆ. நீ அசல மெதுவா கூட கொடு. ஆ. ஆனா எனக்கு தேவை வட்டி கரெக்டா வந்துடணும். கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொன்னாருங்க. சொன்னாரு. நான் சொல்வாக்கு தவறாம தவறாம. பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது ஐயா. வாரத்துக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கம்மி ரேட்டு இன்னும் துட்டு காட்டுங்கிறான். டேய் கமிடாட்டியா? யாரு? உன்னை கேட்க மாட்டானா? நீ வாரம் கொடுத்து வட்டிடா. இது? அசல கொடுக்கணும்ல? நானு கம்யூனிட்டி ஆமா. உங்ககிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ண பாரியா ஏண்டா? எங்கனா கணக்கு தெரியுமா தெரியாது உங்களுக்கு என்ன? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு நாச்சு 10,000 ரூபாய். அவங்ககிட்ட வாங்க எவ்வளோ 10,000. வாங்கின துட்டு கொடுத்துட்டு ஏன் கேட்கறான் சரி, உன் பேச்சு பிரமா வரேன். வாரம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. ஆமா அசல திருப்பி கொடுத்தா கடையில வச்சுக்கலாம். ஆ. வட்டி கொடுக்கல வட்டி கொடுப்பா. இந்த வாரம் வாரம் கொடுத்துட்டு என்ன சாமி கோபுரத்து ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குது வீட்டுக்கு வேற மாத்திரை போடுறேன் ராத்திரி 10 மணி ஆனா நீயே ஊசி போட்டுக்கிற ஜெயிச்சுக்கு தான் இன்னும் தெரியல பணம் கொடுத்துரு அவரு சரி. வாங்குங்க நான் நமக்குள்ளே தகராறு சரி. நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன் 10,000 கொடுத்துட்டா? வயிற்று 20,000 சரியா போச்சு. ஆமா. வட்டி கொடுப்பேன். இந்த வாரம் 2,000 தரேன் நான் சொன்னா யாரை விட உங்களுக்கு? அவனுக்கே கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க கமிடாட்டி. நீங்க இல்லாம வாடிக்கலாம் இல்லை. அதுதான் கூப்பிட்டு கேட்டவங்க சொல்லுங்க பேச பேச உன்னை பார்த்துட்டு என்ன நான் கம்மி இருக்கான் பேச வேணாம் சொல்லு. சொல்றா. அவங்க ஊரு அவங்க பேசுறாங்க நீ கம்மிடா அவங்க ஊரு? அவங்க பேசுறாங்க அவங்க ஊரு
எங்களுக்கு இல்லை. எனக்கு நிகரியாரே எங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அதுல முதல 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 ஆதரவு தரக்கூடிய கீழே ஏழு உலக மத்திய அத உப சேயோ ஏழு உலக எவரால் வெல்ல முடியாதவருக்கு கீழே சிறப்போடு ஆட்சி செய்கிறார். 30 தேவர்கள் எங்கள் கட்டாளச்சி தொண்டை கட்டிக்கிட்டாங்க. கள்ள குடிச்சது 49 செத்து போட்டான். நீ நீங்க ரெண்டு பேரா? ரெண்டு பேரும் யாரு? யாரு? போதுராஜா எப்படி? தங்கச்சி தான் அவனுக்கு குடுத்துக்கிறேன். அவன் மண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். நீ சொல்றியா? உன் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துக்கிறேன். அவன் மண்டாட்டி வச்சுக்கிறேன். அச்சிமா இல்ல உனக்கு? என்ன சொல்றாங்க? முன்னாடி தான் வச்சுக்கிறோம். எப்படி எந்த வச்சு ஒரே ஒரு தங்கச்சிங்க குழந்தை கண்ணு கட்டுமா வச்சுட்டேன். எங்க மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளை கிடைக்கல. கட்சியில் இந்த கண்ணு எடுத்தா கண்ணில் பட்டான். இந்த வச்சுக்கிறானே. ஏன்னா பொண்ணு கொடுக்கணும் கூட ஒரு 4 பேருக்கு சாரிக்கலாம். கூட இருக்கிற பெரியவங்களை ஒரு 4 பேர் கேட்டேன். பையன் எப்படி கேட்டீங்க? தங்கமான பையன்பா. யாருக்கிட்டையும் எந்த பேச்சுக்கும் போக மாட்டான். செயல்பாட்டு காட்டுற மாதிரி கிடப்பான். சவுண்டு கம்மியா வைப்பா. இல்ல ஆஃப் பண்ணிப்பா. அதனால நம்பி என் தங்கச்சி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள் இருந்து தண்ணி சாப்பிட்டு வந்து என் தங்கச்சி போட்டு அடிக்கிறானா. அதனால கூட்டு வந்து வீட்டுல நானே வச்சுக்கிறேன். பாதுகாப்பா வச்சுக்கிறேன். விளக்கமா சொன்னா
ஏய், அதனால பாதுகாப்பா நான் வச்சிருக்கேன். ஆமாங்க. அப்படி சொல்றா? ஏண்டா, ஓ. இது கொலுசு முறையா? ஆமாங்க. சரி, வா, கண்டவரே. சரி. அண்ணா, தம்பி, அடுத்த காரணம் என்ன? நாம் இருவரும் ஒன்றாக பிறந்து இரண்டு. அன்று முதல் இன்று வரை பிரம்மா நோக்கி கடமையாக தவம் செய்தோம். ஆமாங்க. பிரம்மன் மனமேந்து பிரம்மாஸ்திரம் கொடுத்தான். அன்று என்ன உரைத்தான்? 7, 12 வயதிலே பிரம்மாஸ்திரத்தை பெற்ற நீங்கள் பெற்ற நீங்கள் 18, 16 வயதிலே சென்று சிவனை வேண்டி தவம் செய்து சாகாவர பெற வேண்டும் என்று சொன்னார். ஏய். அதன் பிரகாரம் நாம் எங்கு செல்ல வேண்டும்? இப்போதே கைலாய் செல்ல வேண்டாம். கைலாயம். ஈசனை காண வேண்டாம். புறப்படு. புறப்படு.